வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டே டீ ஸ்டால் போட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அதகபாடி அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா நடக்குது. என் ஃப்ரெண்டு வீடு அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டு வந்து டீ கடை போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபன்னாக பண்ண போகிறோம். எப்படி ப்ராஃபிட்டாக லாஸாக முடியுமா முடியாதா, இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் காய்ஸ். கண்டினியூவாக பாருங்கள். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தாபுரம் பெங்களூரில் இருக்கேன். இங்கேருந்து ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து தருமபுரி போகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சந்தாபுரம்லேருந்து ஒரு பஸ் எடுக்கணும். சந்தாபுரத்தில் பஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து நம்ம தருமபுரிக்கு ஒரு பஸ் ஏறணும். இதுதான் ப்ராசஸ். நம்ம எப்படி எவ்வளோ சீக்கிரமாக போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைட்டு 7 o'clock வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட் பஸ் வந்து எடுக்க போகிறோம். ஹஸ்பள்ளி டுவர்ட்ஸ் முத்திப்பள்ளிக்கு. செகண்ட் பஸ் எடுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ பால் வாங்க போகிறோம். 10 லிட்டர் பால் வாங்கி இப்போ நம்ம வந்து ஒரு 350 டீ போட போகிறோம். எவ்வளோ டீ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் வந்து பால் இல்லை, 1/4 லிட்டர் பால் மாட்டு பால் வந்து கிடைக்கல. அதனால் நம்ம பாக்கெட் பால் தான் வாங்கியிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ கடை ஆரம்பித்து இதுதான் நம்ம டீ வந்து கொதிக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கூட சேல்ஸ் பண்ணல. டே பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வரையும் 30 டீ விற்றுங்கிறோங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. இதுக்கு மேலே போகும்போது எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் சொல்கிறோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா 9:30 கிட்டலாம் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். அப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 11:30 வரைக்கும் 11 வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லை. அது வரையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டீ தான் விற்றுருந்தோம். நாங்கள் 5 லிட்டர் பால் வாங்கியிருந்தோம். அந்த 5 லிட்டர் பால் காலி பண்ணுறதுக்கே எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பஜ்ஜி கடை போட்டிருந்தாங்க. அவங்க கடையை வந்து காலி பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஷாப்பை வந்து அங்கே வந்து எடுத்து போய் வச்சிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் நடந்துச்சு. அதுவரையும் எங்களோட கடை வந்து இருட்டில் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கடை வந்து வெளிச்சத்தில் இருந்தது. ஒரே பெனிஃபிட்டான விஷயந்தான். 4 ஹவர்ஸில் நாங்கள் வந்து 320 டீ விற்றோம். அதாவது 320 டீ விற்றோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நாங்கள் 16 லிட்டர் பால் வாங்கினோம். 16 லிட்டர் பால் நாங்கள் அந்த நைட் வந்து காலி பண்ணோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் 16 லிட்டர் பால் வாங்குங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் 16 லிட்டர் பாலில் நாங்கள் எஸ்டிமேஷனே பண்ணல. நாங்கள் 10 லிட்டர் தான் எஸ்டிமேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் 5 லிட்டர் வாங்கினோம். 5 லிட்டரே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான பால் நைட்டெல்லாம் வந்து கடை அங்கே வந்து ஓப்பனாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. எங்கள் பிஸ்னஸும் கரெக்டாக ரன் ஆனதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக டீ எல்லாம் போட்டு ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அதுதான். எங்களோட பால் வந்து 10 லிட்டர் 16 லிட்டர், ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் டீ தூள், இந்த கப்பு இதுக்கான செலவு, அதுக்கப்புறம் கேஸ் இதுக்கான எல்லா செலவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1700 1800 கிட்ட வந்துச்சு. நாங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா 350 டீ விற்றோம். அப்ராக்சிமேட்டாக நாங்கள் 420 டீக்கு மேலே விற்றோம். நாங்கள்
வேஸ்ட் பண்ணது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு 50 டீ கிட்ட வேஸ்ட் பண்ணால் கூட நாங்கள் ஒரு 370 டீ கிட்ட விற்றுருப்போம். 370 டீ இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. 3700 நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு ஒரு 2000 கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பிஜிஎம் தான் நம்மளுக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃப்ரெண்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடை போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் பஜ்ஜி கடை போட்டதுக்கு பதில் டீ கடையே போட்டதுங்களா, எதுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுங்கன்னே தெரியல. நீங்கள் வாங்கின வரீங்க டீ ஊற்றுறீங்க, ஒதுக்கி வைக்கிறீங்க, ஊற்றி குடிக்கிறீங்க, இதுக்கு எதுக்குடா இவ்வளோ நாங்கள் எதுக்குடா பஜ்ஜி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மார்னிங்கு. ஆனால் பீக் ஹவர்ஸாக இருந்துச்சு. ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா டீயெல்லாம் அவங்களே கஸ்டமர்ஸே ஊற்றிக்கினாங்க. அவங்களே டீ வடிகட்டி அவங்களே ஊற்றி அவங்களே குடிச்சிட்டு அவங்களே காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பெனிஃபிட்டான விஷயம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஒரு எங்களுக்கு நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய இருந்துச்சு. கரெக்டான இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொருள்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. நாங்கள் வந்து 5 லிட்டர் பால் வாங்கினோம். அதுக்கடுத்து எங்கள் ஃப்ரெண்டை அனுப்பிச்சுட்டு நான் வந்து 5 லிட்டர் பால் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப 3 லிட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். திரும்ப 3 லிட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் போக போக சரி அதுக்கப்புறம் எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இருந்தால் இன்னும் ஒரு 3 லிட்டர் கூட நாங்கள் விற்றுருப்போம். சரி எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி நாங்களும் டயர்டாக இருந்தோம், அதனால் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.